அன்பானவர்களே, ஒரு நண்பர் இப்படியாக சொன்னார். ஒரு பிரச்சனை போனா, இன்னொரு பிரச்சனை வருது. இன்னொரு பிரச்சனை போனா, அதுக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை வருது. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு, இன்னொரு வார்த்தையும் அவர் சொன்னார். "உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி, எனக்கு எல்லா பக்கமும் இடிங்க" அப்படின்னு அவர் சொன்னார். இப்படியாகத்தான் பாருங்கள், இன்று அநேகர் பல பிரச்சனைகளிலே சிக்கி அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே என்ன வாசிக்கிறோம் என்றால் 2 சாமுவேல் 22:1 கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் நீங்கலாக்கி விடுவித்தார். தாவீதை தேவன் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்கலாக்கி விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே தாவீதின் தேவன் தான் நம்முடைய தேவனும். நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பார் என்பதை நாம விசுவாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகம் என்பது ஒரு பாவம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. அதனால இந்த உலகத்துல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு தயவு செய்வார் என்பதிலே நாம உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த ஆபத்து, இந்த பிரச்சனை, போராட்டம்லாம் எதனால் வருகிறது என்றால், பிசாசு தான் பல மனிதர்களை தூண்டி நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு அந்த பிசாசின் கையிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து நமக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 22:19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எத்தனை பேர் நம்மை எதிரிட்டு வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். யாருமே இந்த உலகத்திலே நமக்கு உதவி செய்ய தயாராக இல்லை என்றாலும் கூட, கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருப்பார் என்பதிலே நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் உறுதியாய் பற்றிக்கொண்டு அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும், எந்த ஆபத்து காலத்திலும் அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்திலே முறையிடுவதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.